டுடே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பத்திரிகை மற்றும் ஊடக சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இங்கே வந்திருக்க பாண்டியராஜ் அண்ணனுக்கும் வினோத் சாருக்கும் நண்பன் சேதுக்கும் அப்புறம் இந்த இசைக்கு நாயகனே நம்ம ஐயா தான், அவருக்கும் அப்புறம் இங்கே வந்திருந்த எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நேரம் எடுத்துக்கல, ஷார்ட்டாக முடிச்சிடறேன். இந்த படம் வந்து சூர்யா நடிக்கிறாரு, நண்பன் சேது என் நண்பன் புள்ள நடிக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு படத்துலே நான் இதில் இணைஞ்சிருக்கிறது மாஸ்டர் சார்பாட்டுக்கு அப்புறம் எனக்கு வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் ஸோ பிளஸ்டு. மற்றபடி நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருமே என்ன நர்வஸாக இருக்குது இன்றைக்கி, என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டில் பேச சொன்னனால ஒரு மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். சூர்யா, யார் என்ன சொன்னாலும் குதிரைக்கு லாயத்தை கட்டி விட்ட மாதிரி போயிட்டே இரு, நீ பெருசாக வருவ. ஒரு மாமா நான் வாழ்த்துறேன். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி நன்றி நன்றி. அவர்கள் சின்ன கதாபாத்திரம் எந்த படத்தில் ப்ளே பண்ணாலும் ஐ திங்க் ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் ஆல்சோ அந்த ஒரு கேரக்டரை அவர் சொன்ன டயலாக்ஸ் உட்பட நம்ம ஞாபகம் வச்சுப்போம். அவ்வளோ ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஆக்டர். ஒரு சில வார்த்தைகள் ஃப்ரம் யூ சார். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு பார்த்த உடனே ஃபஸ்ட்டு தோணுது என்னென்னா, ஒரு ஹீரோவுக்கு ஓப்பனிங்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. தம்பி சேதுபதி கூடயும் நடிச்சிருக்கேன். அவருடைய வாரிசு சின்ன சேதுபதி கூடயும் நடிச்சிருக்கிறேன். மாஸ்டர் வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம். எப்படின்னா, எல்லா ஹீரோவுக்கும் பாம்பேலேருந்து எல்லாருக்கும் ஓப்பனிங் அவர் எப்பயுமே ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஷூட்டிங் டைமில் கூட ஆர்டிஸ்டெல்லாம் நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம், டைரக்டர் மட்டும் பிஸியாக தான் இருப்பார். ஏன்னா அங்கேருந்து அவ்வளோ கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஆஸ்கார் விருதுக்கு ஈக்குவலான ஒரு ஆக்ஷன் கோரியோகிராஃபர்ஸ்க்கான ஒரு இது உலக அளவில் வச்சுருந்ததில் இந்தியாவில் சார்பாக நம்ம மாஸ்டரை நாமினியாக பண்ணியிருந்தாங்க. அது நம்ம எல்லாருக்கும் சரியாக ரீச் ஆகலை. ஸோ அவருக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். படத்துக்கு இருக்கிற ஸ்பீடை ஏற்றுறதுக்கு தம்பி சாம் சிஎஸ் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. எல்லோருக்கும் நடித்த நடிகர்கள், பத்திரிகையாளர் எல்லோருக்கும் நன்றி. இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும். வாழ்த்துக்கள். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினர் மாலை வணக்கம். நான் ரொம்ப கிஃப்டடாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு பர்சனலாகவே மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு மாஸ்டர் படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு படம் மாஸ்டர் இவ்வளோ பிஸியாக இருக்கிற போகும்போது ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு, அதில் கூப்பிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னு போகும்போது அது எதுவாக இருந்தாலும் பண்ணிடணுன்ற முடிவில் தான் போய் பண்ணேன். மாஸ்டர் நல்லபடியாக கொடுத்துருக்காரு. நான் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். நான் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சூர்யா பிரதர் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. நான் கண்ணுக்கு முன்னாடி பார்க்க போகும்போது அந்த மாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதை ஒரு எனர்ஜி லெவலில் வந்து கொஞ்சம் கூட ட்ராப் ஆகாமல் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக உங்களுக்கு பெரிய பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். மாஸ்டர் கலக்கிட்டீங்க மாஸ்டர். என்னுடைய சீன்ஸில் இந்த ஸ்டண்டெல்லாம் நான் பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். டப்பிங்கில் கூட நீங்கள் காட்டல. ஸோ ரொம்ப திருப்தியாக இருந்தது. சூர்யா கலக்கிட்டடா நிஜமாக. ரொம்ப என்ன சொல்கிறது, 96 நான் பார்க்கும்போது நியத்தியை ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது ஒரு கேரக்டர் பண்ணும்போது. பட் இப்படி ஒரு ஸ்டண்ட் பேஸ்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் இதுக்கு தேவையில்லை மாஸ்டர். ஏன்னா 1.5 years அவன் ட்ரைனிங்கில் இருந்திருக்கான். ஸோ இப்படி பிரம்மாண்டமாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பார்க்கும்போது சேது சார் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நான் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. ஜெஸ்ஸி எங்கே பேசி மாம்? ஓகே. ஸோ நிஜமாகவே அவங்களுடைய பூரிப்பை என்னால் உணர முடியுது. அண்ட் இது கொஞ்சம் மிகையாக தெரியலாம், ஆனால் நிஜமாக ஏதோ என் பிள்ளை வந்து ஸ்க்ரீனில் வந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மாஸ்டர் நான் சாரி, நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் நான் தான் அம்மாவாக பண்ணியிருக்கீங்க சொல்லிடுறேன். ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது. ஸோ நிஜமாக ஏன்னா நிறைய சீன்ஸில் ரொம்ப இமோஷ்னலாக வி ஒர்க் டுகெதர். ஸோ அந்த கனெக்ஷன் ஐ குட் ஃபீல். அண்ட் நிஜமாக என் பையன் வந்து ஸ்க்ரீனில் பெரிய ஹீரோவாக தெரிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுடா. நிஜமாக கங்க்ராச்சுலேஷன்ஸ். உன்னுடைய ஹார்ட் ஒர்க் இதில் நல்லா தெரியுது. நிறைய பசங்க இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. விக்கி நிறைய பாய்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் உங்களுடைய களம் இது, சொல்லவே வேண்டாம். அதில் வந்து கலக்கி செம பெண்டெடுத்து, ஆனால் அது நல்லா தெரியுது படத்தில், ரொம்ப அற்புதமாக தெரியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் வேல்ராஜ் சரிங்க இன்னைக்கும் ஆப்சென்ட்டா?
ரைட். அவர் ரொம்ப பிஸியான ஒரு டிஓபி. பியூட்டிஃபுல்லாக இருக்குது அவருடைய ஒர்க். பட் அதை நம்மளோட பகிர்ந்துக்கிறது கூட அவர் டிஓபியாக போயிருக்காரா இல்லை நடிக்க போயிருக்காரா சார்? நடிக்க போயிருக்காரா? அதான் நான் பார்த்தேன். அது போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் அவர் ரெடியாக வீட்டில் வச்சுருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சினிமாட்டோகிராஃபர். அண்ட் மாஸ்டர், பிஸியான மாஸ்டர், ப்ரொடியூசர் மேடம். ஆனால் அவரும் ப்ரொடியூசர் தான். ராஜலட்சுமி மேம்கே தெரியும், நம்ம நிறைய நாள் ஷூட்டிங் வந்து பண்ண முடியாமல் போனதுக்கு காரணம் டைரக்டருடைய டேட் இல்லை, டைரக்டர் அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டருடைய டேட் இல்லை. அதுதான். ஸோ அவருடைய பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததுக்கு மாஸ்டர் ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு இந்த திரைப்படம். சாம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் சச் லவ்லி மியூசிக். சூப்பராக இருக்குது, வாங்கிக்கோ அப்படின்னு இருக்கீங்க. ஆடியன்ஸ்க்கு மாஸ்டர் சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, ஏய் வாங்கிக்கோ இந்த என்னுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்ட், மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ். ஸோ அதை நல்ல திரைக்கு இப்படி பிரம்மாண்டமாக கொண்டு வந்ததுக்கு நன்றி. அண்ட் எல்லோரும் தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள். அண்ட் ஊடக நண்பர்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் என்கரேஜ் திஸ் ஃபில்ம் அண்ட் என்கரேஜ் ஆல் தி ஆர்டிஸ்ட். அதில் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். அவ்வளோ பூரிப்பாக வந்து அவங்க பேசினாங்க. தட் ஷோஸ் ஹவு ஹாப்பி ஷி இஸ் வித் தி அவுட்கம். தேங்க்யூ. அடுத்தபடியாக வந்து ப்ரொடியூசர் டி சிவா அவர்கள் தமிழ் சினிமாவில் முக்கியமான பல படங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதோடைய கான்ஸ்டன்ட் சப்போர்ட் இப்போ இருக்கிற பல படங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசணும்னு ஆசைப்படுறோம் சார். ஓவர் டு யூ. அனைவருக்கும் வணக்கம். ஃபீனிக்ஸோட முழு படத்தையும் பார்த்துட்டு அந்த படத்துடைய ரசிகனாகத்தான் இங்கே நான் பேச வந்திருக்கேன். தமிழ் சினிமா வரலாற்றில் நிச்சயமாக ஒரு மிக முக்கியமான இடத்துக்கான படம் ஃபீனிக்ஸ். மிக நேர்த்தியாக செய்யப்பட்ட தமிழ் சினிமான்னு சொன்னால் அதில் வந்து ஒரு டாப் 10 ஃபிலிம்ஸில் வந்து இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணுற ஒரு டேரக்டர், அவர் எவ்வளோ பெரிய மாஸ்டர் பண்ண டைரக்ஷன் வேறு, அப்படி ஒரு மாஸ்டர் அவ்வளோ ஒரு 100% நேர்த்தியாக, ஒரு ஃப்ரேம் லேக் இல்லாமல், ஒரு சீன் தப்பாக இல்லாமல், ஒரு லாஜிக் மிஸ் ஆகாமல் மொத்த படமே சீட்டு நுனியில் வந்து பார்க்குற மாதிரி ஒரு படத்தை பண்ணி கொடுத்துருக்கார் இந்த படம். மீடியா நண்பர்களுக்கெல்லாம் இந்த இடத்துல நான் ஒரு சொல்கிறேன், இந்த ஆடியோ ரிலீஸில் வந்தால் மைக்கு பிடிச்சி பேசுவீங்கன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் படம் பார்த்துட்டு நான் பேசின விஷயங்கள் ஏதாவது நீ அதிகமாக பேசினேன்னு சொன்னால் எனக்கு ஃபோன் பண்ணி திட்டுங்க. நீங்கள் நான் சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தை ஒரு எழுத்து கூட அதிகமாக இருக்காது, கம்மியாக இருக்காது. அந்த அளவுக்கு இந்த படம் மனதை பெரிய அளவில் பாதித்ததுனால தான் இந்த வார்த்தைகள் நம்ம சொல்கிறோம். இந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான சினிமா அது. ஏன்னா இது போன்ற ஒரு படத்தை பார்க்குறது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். இந்த படத்தினுடைய நேர்த்தி மாஸ்டரும் வேல்ராஜ் சாரும் சாம் சிஎஸும் பிரவீனும் அப்படி கைகோர்த்துட்டு செஞ்சுருக்க இந்த வேலை இருக்க பாருங்கள். அத்தனை ஒரு ஸ்பீடு, அப்படியே ஒரு கட்டிங், அப்படியே ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக், சாங்ஸ், பர்ஃபார்மன்ஸ். ஒரு சின்ன நடிகர்லேருந்து ஒரு தேவதர்ஷினி அவர்லேருந்து பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து புதுசாக போட்டால் அத்தனை பசங்களையும் பேர் சொல்ல தெரியல. எந்த பையனே ஒரு பையனோட இன்னொரு பையனை குறைச்சே மதிப்பிட முடியாது. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். இந்த கருணாவை நடித்த எல்லாருமே இப்படிடா ஒரு புதுசாக வர்றாங்க, இத்தினூன்னு இருக்காங்க, இப்படி பயமுறுத்துறாங்களேன்ற அளவுக்கு இந்த படம் வந்து ஒருத்தரையும் நடிச்சிருந்தாங்க. அதை உருவாக்கின சிப்பி நீங்கன்றதுனால அது அந்த மாறாட்டு உங்களுக்கு. ஆனாலும் கூட அந்த பசங்க எல்லாத்துக்குமே நான் ஒருத்தர் கூட சொல்ல, அவ்வளோ அந்த சின்ன பசங்க அத்தனை பேருக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர்ஸ் தமிழ் சினிமாவில் இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். மீதி கேரக்டர்ஸ் நம்முடைய ரெகுலர் ஆர்டிஸ்ட் அத்தனை பேரும் அவ்வளோ அற்புதமாக ஒருத்தர் வேல்ராஜ் சார்லேருந்து எல்லாருமே அப்படி பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தில் வந்து யாரை பாராட்டுறதுன்னே நம்ம வரிசையாக சொல்லவே முடியாத அளவுக்கு வந்து அற்புதமாக இருக்குது. அதனால் வந்து டெஃபினட்டாக வந்து இந்த படத்தின் வந்து இந்த ஆண்டுக்கான மிகச்சிறந்த இயக்குனருக்கான விருதை வந்து அண்ணல் அரசுக்கு நம்ம இங்கேயே அறிவிக்கலான்றது என்னுடைய கருத்து. அற்புதமான விஷயம். ஏன்னா நம்ம சாதாரணமாக அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த படம் பார்த்து ஒரு 2 மாதமாக அதனுடைய தாக்கம் மைண்ட்லேயே இருந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு அண்ணல் அரசு எத்தனை பேர் உருவாக்கி விட்டுருக்காரு அந்த படத்தில் கேட்டிங்கன்னா அத்தனை லிஸ்ட் இருக்குது. இதன் மூலம் எவ்வளோ பேருக்கு லைஃப் கிடைக்குது, எத்தனை பேர் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக வர போகிறாங்கன்னே தெரியல. இங்கிருந்து வரும் ஒரு பெரிய பேட்ச். அப்படி ஒரு பேட்சில் வந்து ஒரு அற்புதமாக நீங்கள் கொடுத்துருக்கிற விஷயம் தான் வந்து சூர்யா சேதுபதி. நான் வந்து ஒரு கொஞ்ச நேரம் பார்த்தோன்னே இந்த பையனா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அப்படி ஆரம்பித்த பையன் படம் முடியும் போது நம்ம நெஞ்சுக்குள்ளே வந்து அப்படி உள்ளே போய் உகுந்துட்டான். ஆனால் இத்தனை ஒரு டெடிக்கேஷன், எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கணும், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும். அந்த பையன் வளர்ந்த விதம் என்ன, அவனுக்கு என்ன பின்னணி, அதெல்லாம் இல்லவே இல்லை. அவன் தரையில் கிடந்து உருண்டு வாழ்ந்து அந்த கேரக்டராக வாழ்ந்து, அது நீங்கள் எவ்வளோ வேலை வாங்கினாலும் வேலை செய்கிறக்கு ஒரு ஆள் வேணும், அது உழைக்கிறக்கு ஒரு ஆள் வேணும். நல்ல கல்லாக இருந்தால் தானே செதுக்க முடியும் நீங்கள். அப்படி ஒரு அற்புதமான சூர்யாவுக்கு வந்து மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்குது. கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவின் டைகர் ஷெராஃபா நீ தான் வருவ ராஜா.
அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அத்தனை ஒரு வேகம், இன்னும் வளர வளர எங்கேயோ போயிட்டுருக்கும். நீங்கள் அவனை வளர்த்து விடுங்க மாஸ்டர், அவனை நீங்கள் ஒரு டைகர் சராஃப் ஆக்கி காட்டினது உங்கள் பொறுப்பு. ஏன்னா நமக்கு அப்படி ஒரு ஆள் இல்லை. அதான் சொன்னேன், விஜய் சேதுபதி சார் படங்களில் நான் வந்து மிக மிக ரசித்து பார்த்துட்டு அடிக்கடி பார்த்த படம்னா மகாராஜான்னு சொல்லுவேன். அந்த மாதிரி வந்து தமிழ் சினிமா நான் அதிகமாக இனிமேல் பார்க்க போகிற படம்னு பார்த்தா நான் ஃபீனிக்ஸ்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஒரு நேர்த்தி, அதை அவ்வளோ எவ்வளோ டெக்னிக்கலாக சொல்லணும்னா தெரியல, இயக்குனர்களாக இருக்கீங்க. அது வந்து மனசை விட்டு ஒரு ஃப்ரேம் கூட அகலலை, எப்போ நினச்சாலும் ஃபுல் படம் மைண்டில் ஓடுற அளவுக்கு ஒரு அற்புதமான படமாக இருக்குது. சாம்சியஸ் அவ்வளோதான், எக்ஸ்ட்ரானரி. அது மாஸ்டர் பீஸ் உங்களுக்கு இல்லை கண்டிப்பாக. அந்த மாதிரி ஒரு அருமையான படம். சேது சார், நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு நிறையா பண்ணியிருக்கீங்கன்னா நிறையா, அதாவது இமேஜ் எல்லாம் உடச்சி என்ன ரோல் வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலான்னு வெரைட்டி பர்ஃபார்மன்ஸ், ஒரு நடிகன் இத்தனை விதமாக மாற முடியுமா எல்லாம் காமிச்சிட்டிங்க. எல்லாம் சார்ந்தெல்லாம் தாண்டி இப்படி ஒரு அற்புதமான பையனை கொடுத்தீங்க சினிமாவுக்கு. அது அடுத்த சினிமாவுக்கான கான்ட்ரிபியூஷன் டெஃபினட்டாக வந்து உங்களுடைய புகழெல்லாம் தாண்டி அந்த பையனுடைய வயசுக்கும் திறமைக்கும் உழைப்புக்கும் மாபெரும் இடத்தை ரீச் பண்ணுவோம். உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு மிகப்பெரிய பெருமையை சேர்க்கக்கூடிய பையன் தான் அந்த சூர்யா. அந்த வகையில் நீங்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் இந்த இடத்துல. நீங்கள் இந்த சினிமாவுக்கு நீங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த சினிமா உங்களுக்கு திருப்பி கொடுத்துச்சு சார் உங்களுக்கு. அதுதான் என்னுடைய எண்ணம் இதில். ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து நான் மிகவும் நேசிக்கக்கூடிய நடிகர்னா விஜய் சேதுபதி. காரணம் அவருடைய டெடிக்கேஷன், அவருடைய சர்வீஸ், அவருடைய கோஆப்ரேஷன், அவர் ப்ரொடியூசர்களை ட்ரீட் பண்ணுற விதம், டெக்னீஷியனை ட்ரீட் பண்ணுற விதம், மக்களோட பழகிற விதம், பல்வேறு குணங்கள் அவரை பார்க்குறேன். அதையெல்லாம் தாண்டி இந்த பையன் இன்னும் பெருசாக வந்து நிற்பார், நான் பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த படத்துடைய மொத்த டீமுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து இந்த சக்தி ஃபிலிம், சக்திக்கு அப்பப்போ ஒரு யோகா இருக்கும். டகால்னு ஒரு படத்தை தூக்கிட்டு போய் அடிச்சு தூக்கிட்டு வந்துடுவார் அவர். அது எங்கெங்கேயோ சுற்றிட்டு வந்து கடைசியில் அவர்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. அது அந்த மாதிரி வந்து சக்தி மிக திறமையாக வெளியிட்டு இந்த படத்தை வந்து பிரமாதமாக கொண்டு போய் ஸ்க்ரீனில் சேர்த்து கொண்டு வந்து தருவார். இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வேலைகள் எல்லாம் நீங்கள் சிறப்பாக செஞ்சு சேது சார் எல்லோரும் சேர்ந்து அந்த படத்தை பண்ணி ஒன்றுமே சொன்னால் ஒரு நாள் முதல் நாள் போதும், 2ஆவது நாள் வந்து மக்கள் எல்லாம் படமாக்கிற எல்லாரும் பிராண்ட் அம்பாசிடராக மாறிடுவாங்க அந்த படத்துக்கு. அந்த மாதிரி இருக்கும். அதனால் இவ்வளோ பெரிய வெற்றி, ஒரு மாபெரும் மிகச்சிறப்பான படத்தை தயாரிச்சிருக்கிறதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையிலே. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நாம் நிறைய இன்னும் வெற்றி விழாவில் இதை பற்றி நிறையா ஒருத்தராக பேசணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இவ்வளோ பெரிய வெற்றிக்கு பின்னாடி, இவ்வளோ பெரிய அனலரசு வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற நான் மகளாக நேசிக்கிற ராஜலட்சுமிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் பின்னணியில் எல்லாமே இப்படி ஒரு படத்தை உருவாக்கியே இருக்க முடியாது. அவருக்கு காசு தெரியாது, கணக்கு தெரியாது, எதுவும் தெரியாது, எல்லாம் படித்த புள்ள அது பார்த்துக்கிச்சு எல்லாமே. அதனால் இப்படி ஒரு நிம்மதியான ஒரு படம் எடுக்கிற காரணம் ராஜலட்சுமி. அவங்களுக்கும் மொத்த எல்லா டீமுக்கும், முருகராஜ் அவர்களுக்கும், எல்லாத்தையும் இருந்து சிறப்பாக நடத்தி கொடுத்த முருகராஜ் அவர்களுக்கும், பிஆர்ஓ ரியாஸுக்கும், அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இந்த ஃபீனிக்ஸ் என்ற மாபெரும் வெற்றி படத்தை திரையரங்களை பார்த்து நம்ம மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ மச் சார். அடுத்தபடியாக பேசுவதற்கு இயக்குனர் பாண்டிராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பல இமோஷன்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட்டான உருக்கமான படங்கள் வந்து கொடுத்துருந்தாலும் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிற டிரெக்டர், இவருடைய ஒரு போஸ்டர், ஒரு சாங் வந்துச்சுன்னா இட்ஸ் ஜஸ்ட் பிகமிங் ட்ரெண்டிங். சார், ஒரு சில வார்த்தைகள் அபவுட் ஃபீனிக்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். சேதுபதி சாரோட படம் பண்ணுறேன், அதுக்காக நான் இங்கே வந்திருக்கீங்க அப்படிலாம் இல்லை சூர்யா, உனக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். எல்லாருமே நினைப்பாங்க ஓகே சேர்ந்து படம் பண்ணுறாங்க, அதுக்கு அப்பாலாம் எனக்கு சொல்லவே இல்லை, நீ சொன்ன வார்த்தைக்காக தான் வந்திருக்கேன். அனல்ரஸ் மாஸ்டரோட நான் ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு படத்துலேயும் ஒரே ஒரு ஃபைட்டு தான். ஆனால் இது வரைக்கும் ஒர்க் பண்ண மாஸ்டரில் ஒரு கிளாரிட்டியான, தெளிவான, என்ன ஷார்ட்டு தேவை அப்படிங்கிறத ஒர்க் பண்ணதில் ரொம்ப கிளாரிட்டியான ஒரு மாஸ்டர். நீங்கள் உண்மையிலே நான் நிறைய பேர்கிட்ட ஃபைட் ஒர்க் பண்ணும்போதே சொல்லுவேன், எனக்கு ஏன்னா 5 நிமிஷம் எடுத்துகிட்டு அது 3 நிமிஷம் எனக்கு சொல்லும்போது நான் சொல்லிடுவேன், 3 நிமிஷம் போதும் மாஸ்டர்னு தான் சொல்லுவேன். அது 7 நிமிஷம் ஆகி அப்புறம் 8 நிமிஷம் ஆகி அது 3 நிமிஷம். ஆனால் உங்கள் ஃபைட்டு மட்டும்தான் என்ன நினச்சோமோ அது வந்து அவ்வளோ எடுத்திருந்தான் கதகளி படத்தில். அப்படி ஒரு தெளிவான மாஸ்டர் நீங்கள். அப்போ அந்த படமும் ஒரு தெளிவான படமாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அது ட்ரெய்லரை பார்க்கும்போதும் சரி, ஃபைட்டை பார்க்கும்போதும் சரி, இந்த படம் கண்டிப்பாக சிவா சார் படம் பார்த்துட்டாரு போல். சூர்யா படம் பாருங்கண்ணா அப்படின்னு சொன்னாப்புல நாங்கள் வெளியில் மாட்டிக்கிட்டோம், பார்க்க முடியல. இந்த இதை பார்க்கும்போதே இது ஒரு நல்ல கண்டிப்பாக சூர்யா. சேது சாரை வந்து நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது வந்து நான் பசங்க படம் கமிட்டாக இருக்கும்போது அந்த மூஞ்சி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. 96 ஃப்ரேம் தான் வந்து இவர் அந்த விமல் கேரக்டருக்கு நடிக்க வைக்கலாமா அப்படின்னு கொண்டாந்து உட்காந்துருந்தார். அந்த மூஞ்சியில் அவ்வளோ ஒரு இன்னசென்ட்டு, தோற்று போன நம்ம ஜெயிச்சிருவோமா பல கேள்விகள். நானும் ஒட்டிய மூஞ்சியோடு உட்காந்துருக்கேன், அவரும் ஒரு ஒட்டி போன மூஞ்சியோடு உட்காந்து 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இவர்கிட்ட எப்படி இல்லைன்னு சொல்கிறது. ஏன்னா நான் நினச்சிருக்க கேரக்டர் வேறு. அப்போ நான் தெளிவாக சொல்கிறேன்,
சொல்லும்போது பரவாயில்ல சார், இதுக்குள்ள ஏதாவது கேரக்டர் சின்ன கேரக்டர் இருந்தால் கூட நான் ஒரு சீன் 2 சீனோட பண்ணுறேங்க சார். அவருடைய அதெல்லாம் ஏதாவது ஒரு சீனோ 2 சீனோ பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முகம். ஆனால் இப்போ நான் சமீபத்தில் பழகும்போது ரொம்ப வியப்பாக பார்க்குறேன் உங்கள் அப்பாவை, ரொம்ப ரொம்ப வியப்பாக. ஏன்னா நான் பல ஹீரோக்கள்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவ்வளவு கிளாரிட்டி, அவ்வளவு மனிதாபிமானம் எல்லாமே இருக்குது. ஆனால் உன்னையை ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது உங்கள் அப்பா கிட்ட இருந்த இன்னசென்ட்டு எதுவுமே இல்லை. பயங்கர கிளாரிட்டியாக இருந்த, நீ பயங்கர தெளிவாக இருந்த. எனக்கு டக்குன்னு உங்கள் அப்பா ஃபஸ்ட்டு என்னை மீட் பண்ணதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. உன்னையே நான் ஃபஸ்ட்டு நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் பார்த்தேன். அவ்வளவு விவரமான, பல நாட்கள் சினிமாவை பல விதமாக கரைச்சி குடித்த ஒரு மனிதன் எவ்வளோ பேசுவான் மாஸ்டர், அந்த மாதிரி அவ்வளோ தெளிவாக பேசினான். உண்மையிலே உன்னை பார்க்கும்போது இவன் மிஸ் ஆக மாட்டான் அப்படின்னு எனக்கு தோணுது. அதை நான் படம் பார்க்கும்போது, இந்த ஷார்ட்ஸு ஃபைட்டு இது பார்க்கும்போது, சாங் சூப்பராக ஆடியிருக்கேன். உங்கள் அப்பாவை விட நீ நல்லா ஆடியிருக்கேன் நான் சொல்லுவேன். உங்களை விட நான் சூப்பராக ஆடியிருக்கேன் சார். உண்மையாகவே ஃபைட்டும் சூப்பராக பண்ணியிருக்கேன். சீன் பார்க்கல எப்படி நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது. பாட்டும் ஃபைட்டும் சூப்பராக பண்ணியிருக்கேன். நீ உங்கள் அப்பா மாதிரி நடிக்க கற்றுக்கிட்ட அப்படின்னா உன்னை தவிர்க்க முடியாத நீ ஹீரோ தான். உண்மையிலேயே சண்டைக்கோழி படத்தில் விஷால் சாரை பார்க்கும்போது என்ன ஒரு, அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை கிடைச்சதோ அந்த நம்பிக்கை அதில் கிடைக்குது. உங்கள் அப்பா கிட்டே இருக்கிற அந்த போராட்ட குணத்தை வளர்த்துக்கிட்டு உங்கள் அப்பா நடித்த 10 படத்தை திரும்ப திரும்ப பார்த்தியானாவே உனக்கு நடிப்பு சூப்பராக நல்லா நடிச்சிருப்பேன். நான் பார்க்காதனால சொல்கிறேன். திரும்ப திரும்ப உங்கள் அப்பா படத்தை பார்த்தியானாவே நீ சிவா சார் சொல்கிறது மாதிரி, சக்தி ஃபிலிம் பேக்டர் மாதிரி சக்தி சார் சொல்கிறது மாதிரி நீ தவிர்க்க முடியாத ஹீரோ தான். கண்டிப்பாக வருவேன். நானும் உன்னுடைய ஒரு அண்ணனா ப்ரே பண்ணிக்கிறேன், நீ பெரிய இடத்துக்கு வரணும். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு நிறைய ஹீரோக்கள் வேணும். ஹீரோக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. கண்டிப்பாக நீ பெரிய லெவலில் வரணும். சக்தி ஃபிலிம் சார், சக்தி சார் அதான் அவர் சிவா சார் சொல்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டமான ஆள். இந்த படமும் உங்களுக்கு பெரிய பெரிய படமாக அமையட்டும். தேவதர்ஷினி மேம், முத்துக்குமார் அண்ணா, நான் எல்லாருமே எல்லாருமே பார்த்த ஆட்களையாக பார்க்குறேன். நான் நம்ம ஆட்களையாக பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாருக்கும் உண்மையிலே இந்த பசங்க ஒவ்வொரு முஞ்சியும் பார்க்கும்போது நிறைய ஃபியூச்சர் எல்லாருக்குமே இருக்குன்னு தோணுது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அது மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். இதே இடத்துல சக்ஸஸ் மீட்டு நம்ம எல்லாரும் சந்திப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்தபடியாக பேசுவதற்கு will invite Pepsi Vijayan onto the stage please. ஸோ ஒவ்வொரு படத்துலையும் டிஃப்ரெண்ட் வில்லனாக வருவார், பட் ஹீ இஸ் ஒன் ஆஃப் தி ஸ்வீட்டஸ்ட் பர்சன் இன் ரியல் லைஃப். சார் ஒரு சில வார்த்தைகள் அபவுட் ஃபீனிக்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. இங்கே இந்த இனிய விழாவிற்கு வந்திருக்கும் இயக்குநர்களுக்கும் விஜய் சேதுபதி சார் அவர்களுக்கும் மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர் நடிகைகள், ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என் இதயத்தில் குளித்து வந்த அந்த ஈர வணக்கங்கள். அரசு புரசலாக வரல, அடிச்சு பிடிச்சி வந்திருக்காரு இந்த இடத்துக்கு. அந்த பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. சும்மா இல்லை, ரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி, எல்லாத்தையும் சிந்தி 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 ஃபீனிக்ஸுக்கு வந்திருக்காரு. ஒரு ஸ்டண்ட்டு இயக்குனர் தானே, அவர் டைரக்ஷன் எப்படி இருக்கும், இப்படி எல்லாருக்கும் இருக்கும். ராமாயணத்தை எழுதியது வால்மீகி, அவர் ஒரு ஹண்டர், ஒரு ஃபைட்டர்லன்னா ராமாயணமே இல்லை. அந்த மாதிரி கதைக்களத்திற்கு எல்லாம் முக்கியமான யாரு அப்படின்னா அது இயக்குனர். அந்த இயக்குனர் பின்னாடியே போய் அந்த கதையை உள்வாங்கி கொஞ்சம் லேசாக வெளியே தெரியணும். முழுசாக தெரிஞ்சா படம் ஓடாது. அது லேசாக வெளியே தெரிஞ்சு அப்படியே கூடவே போய் அந்த கதைக்களத்தோட கொண்டு வர்றது. இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரமாக அவர் இந்த புகழ உச்சாணிக்கு வந்திருக்க முடியாது. ஏன்னா அதை நான் அனுபவிச்சதுனால சொல்கிறேன். நானும் 17 வயசில் வந்தேன், 22 வயசில் ஸ்டண்ட் இயக்குனரான நானும் 9 படம் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன், 15 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், 540 படம் பண்ணிகிட்டு இருக்கேன், இன்னும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருந்தாலும் பெருமையாக பார்க்க வேண்டியது எங்கள் சங்கத்துக்கு அரசு ஒரு பரிசு. அதை நான் மறக்க முடியாது. ஏன்னா அவர் செய்திருக்க செய்கைகள் அப்படி.
சாதாரணமாக ஒருத்தர் வெற்றி அடைகிறது ரொம்ப கஷ்டம். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். அந்த ஸ்கிரிப்டில் உட்காந்து ஒரு இங்கே அற்புதமான இயக்குநர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். ஆக்ஷன் ஸ்கிரிப்டில் அந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுறோம். அடி அப்படின்னு சொல்லணும், அப்போ தான் சண்டை நிற்கும். என்னால் போயிடும் வெளியில் தேட்டர்லேருந்து. அடிக்க சொல்லணும். அந்த அடிக்க சொல்கிற விஷயம் இருக்குல்ல, அது சொல்லாமல் விட்டோம், எமோஷன் கேரி ஆகலைன்னா எந்த ஆக்ஷனும் நிற்காது. அதுக்கு தான் அந்த பேஸ் கதைக்களம் வேணும், அந்த எமோஷன் வேணும்னு சொல்கிறது. அது இருந்தால் தான் அது, அதாவது ஒரு எமோஷனுக்கு டெக்னிக்காக முலாம் பூசலாம், ஆனால் டெக்னிக்கலுக்கு கதையை முலாம் பூச முடியாது, நீங்கள் எமோஷனை முலாம் பூச முடியாது. ஸோ பேசிக் அது ரிட்டர்ன் அண்ட் டைரக்டட் பை LLRS அப்படின் போது அந்த ரிட்டர்னில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு, பட்டிருக்கணும். நான் இதில் பார்த்ததில் தெரிஞ்சது, நிறைய பட்டிருக்காரு, அற்புதமாக பட்டிருக்காரு, எக்கச்சக்கமாக பட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. அவர் சூர்யா தம்பி கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு ஹீரோவாக்கி அதை அற்புதமாக வெளியே கொண்டு வர்றது, அந்த பையன்கிட்ட எவ்வளவு கஷ்டப்படுத்தியிருப்பார். அதாவது சிரிச்சுக்கிட்டே கஷ்டப்படுத்துறதுல அரசு மாதிரி வேற ஒரு ஆளுக்கு இது உலகத்திலே கிடையாது. ரொம்ப சிரிச்சுக்கிட்டே கஷ்டப்படுத்த எல்லா ஹீரோ, சல்மான் கான் எத்தனை பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ் த மேன் ஹூ நோஸ் ஹவு டு டேக் த, அப்படியே அதை அதை அந்த ஒரு நல்ல இப்போ ஒரு நல்ல இயக்குனருக்கான நல்ல மியூசிக் டைரக்டர் சாம் கிட்டேருந்து ஒரு நல்ல மியூசிக் எடுக்கணும். இவர் கேமராமேன் வேல்ராஜ் கிட்ட நல்ல இதை இப்படி எல்லாத்தையும் நானே பண்ணுறேன்னா அது சரிப்பட்டு வராது. அந்த அந்த அவங்க எல்லாருக்கிட்ட இருந்து வாங்கிறது தான் வேலை. இவருக்கு 10%, இவருக்கு 20%, இவருக்கு 10%, இவருக்கு அப்படி பிரித்து வேலையை கொடுத்து அதையெல்லாம் கட்டி காத்து அந்த எடிட்டிங்கில் வந்து பிரவீன் உட்காந்து அதை எடிட் பண்ணி அதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து செய்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இவரை பற்றி தெரியும், சூர்யாவை பற்றி நான் 2-3 விஷயங்களை பார்த்து வியந்திருக்கேன். ஒரு தடவை அவர் தகப்பனார்கிட்ட கூட பேசியிருக்கேன், அவர் ஃபாதர்கிட்ட கூட பேசியிருக்கேன். என்ன ஒரு தன்னம்பிக்கை சார் அவருக்கு, எக்ஸ்ட்ரானரி தன்னம்பிக்கை. அந்த நம்பிக்கை உள்ளவன் யாரும் தோத்தத சரித்திரமே கிடையவே கிடையாது. நீங்கள் இந்த படத்தில் கை பேசுது, காலு பேசுது, மூஞ்சி எல்லாம் பேசுது, வாய் மட்டும் பேசலை. என்னடா இவர் பேசவே இல்லையேன்னு நினச்சேன். மௌனத்தை மொழிபெயர்க்க தெரிந்தவர்கள் மட்டுமே மக்களின் இதயத்தை திறக்க முடியும். அது உங்ககிட்ட இருக்கு, நிச்சயமா திறப்ப. ஒவ்வொரு இதயத்தையும் திறந்து எல்லார் ஜனங்களையும் காட்டு, நல்ல குத்து, நல்ல ஒரு குத்து போயிடுவே. நீ அந்த ஜனங்க நெஞ்சில் உள்ள போய் உட்கார்ந்துருவ. சத்தியம் இது, ஒன்றும் இல்லை. உட்காருங்க தம்பி, வெற்றி உண்ணுது. உழைப்பு சும்மா இல்லை, உழைச்சிருக்கு. அதுக்காக நீ தைரியமா சொல்லலாம், நான் உழைச்சேன், இந்த வெற்றி என்னுடையது அப்படின்னு நீ மார் தட்டி சொல்லலாம். சூர்யா, இது நான் சொல்லக்கூடிய, எனக்கு எப்போவுமே அப்படி தான், நான் என் பேச்சும் அப்படி தான் இருக்கும், நான் அப்படி தான் இருப்பேன். நான் சொல்ல வேண்டியதை கிளியராக சொல்லிடுவேன். இது வந்து இப்போது அப்பா இருக்கார், அவர் ஒரு இந்த பாட்டிலில் போடுற வாட்டர் மாதிரி இப்படி இந்த ஷேப்பில் போட்டால் இந்த ஷேப் போயிடுவார், நீட்டாக போட்டால் எப்படி வேணால் போயிடுவார். ஆனால் ஒரு ரியலிஸ்டிக் ஒரு இப்போ இந்த போஸ்டரை பார்த்தாலே தெரியும், ஒரு ரியலிஸ்டிக் ஆக்ஷன். இதில் ஒரு பர்னிங் தெரியுது. அதாவது ஒரு கிளாஸ் மாஸுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. கிளாஸ் மாஸ் இப்போ அவர் அடித்தா 100 பேர் விழுறதுங்கிறது வந்து வேற மாஸ். ஆனால் அடித்தா இடி மாதிரி விழுற மாஸ் இருக்குது பாருங்கள், அதான் கிளாஸ் மாஸு. இப்போ இந்த நான் உதாரணம் சொல்கிற போக்கிரியெல்லாம் நான் பண்ணியிருப்பேன், அது கிளாஸ் மாஸ். இது அந்த கிளாஸ் மாஸ்க்குள்ள இதை பார்க்குறவங்க அத்தனை பேரும் இது ஒரு ஆக்ஷன் படம் இல்லை, கதை இருக்கு. அவன் ஏதோ அவன் மூஞ்சில சொல்லறான், இந்த ட்ரெய்லர் பார்க்குறவனுக்கு தெரியணும் அவன் ஏதோ சொல்ல வரான். என்ன சொல்ல வரான், போங்க தேட்டருக்கு போய் பாருங்க, தெரியும் அவன் ஏதோ சொல்ல வரான், என்ன சொல்ல வரான். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அவ்வளவு அழகா அந்த எக்ஸ்பிரஷன்ல சொல்றாரு அவர், ஒவ்வொன்றா சொல்றாரு. தேங்க்யூ பிரவீன் சார் தான் நினைக்கிறேன் எடிட்டரு. அவர் அந்த ட்ரெய்லர் கூட ரொம்ப அற்புதமாக கட் பண்ணியிருக்காரு. அண்ட் நேச்சுரலி மாஸ்டர் ஆஃப் த கேம் மாதிரி மியூசிக் ஆஃப் த கேம் மிஸ்டர் சாம். ஸோ அவர்
அதை அற்புதமான மியூசிக்கை கொடுத்து அதில் அந்த அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோருன்னா சொல்லவே வேண்டாம். சாம்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான், அதில் யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. பாட்டு பிச்சு எடுத்துருக்காரு. இன்றைக்கி யாருக்கு என்ன வேணும் எல்லாம் எடுத்துங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. வேல்ராஜ் சார் அற்புதமான ஃபோட்டோகிராஃபி இருக்கக்கூடியவங்க. இப்போ இப்போ தேவதர்ஷினி மேம் இருக்காங்க. ஆர்டிஸ்ட் எல்லாமே அற்புதமாக பொறுக்கி செலக்ட் பண்ணி போட்டிருக்காரு அரசு. அதாவது தேடி 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 அதை கொண்டு வந்து எப்படியாவது செய்யணும், நம்ம எப்படியாவது வெற்றி பெறணும். வெற்றி உறுதி அரசு, அதில் ஒன்றுமே சந்தேகமே வேண்டாம். வெற்றி நம்மது. வேற என்ன தைரியமாக சொல்லுங்கள். நீங்கள் உழைச்சிருக்கீங்க இந்த ஃபீனிக்ஸுக்கு. இந்த ஃபீனிக்ஸு எழுந்திரிச்சு வந்ததெல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் எழுந்திரிச்சாச்சு. சூர்யாவும் நீங்களும் இதை ஒரு சுற்றுவீங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக வரப்போகுது இந்த படம்ன்றதில் எனக்கு அற்புதமான நம்பிக்கை இருக்குது. இது அதாவது டெய்லி கேலண்டரில் தேதி கிழிக்கிறது இல்லை, கிழிச்ச தேதியில் நாம் என்ன கிழித்தோம் அப்படிங்கிறத பார்த்து பண்ண மாதிரியே இருக்குது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் இந்த மக்களுக்கு முக்கியமாக சில பேர் இருக்காங்க. அதை உங்கள் ஊடக நண்பர்களே, உங்கள் எல்லாரையும் பணிவான வணக்கத்தோடு கேட்டுக்கிறேன். அற்புதமாக இந்த ஃபீனிக்ஸ் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது எங்கள் இனத்துலேருந்து ஒருத்தர் டைரக்டராக இருக்கார். ஒரு அற்புதமான ஒரு நடிகருடைய பையன். அவர் இன்றைக்கி சூர்யா வந்திருக்காரு. ஆனால் அவருக்கு ரெக்கமெண்டேஷன் பிடிக்காது எனக்கு தெரியும். ஸோ ஹி டசன்ட் லைக் ரெக்கமெண்டேஷன். பட் எதுக்குன்னா அவருக்குடைய தன்னம்பிக்கை. சூரிய உதயத்திற்கு முன் உதிப்பது உத்வேகம். அந்த உத்வேகம் உங்ககிட்ட ஜாஸ்தி இருக்குது சூர்யா. நீங்கள் நிச்சயமாக எங்கேயோ போவீங்க. இந்த ஒரு ரவுண்டு, அரை ரவுண்டு, கால் ரவுண்டுலாம் சுருக்க மாட்டோம் உங்களை. இந்த இண்டஸ்ட்ரி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த நன்றி. இந்த விமர்சகர்கள்லாம் சும்மா அந்த என்ன தான் இலைய நிறைய படையல் போட்டாலும் இலையை தின்னுவிட்டு ருசி இல்லைன்னு சொல்லிட்டு போவீங்கள, அந்த மாதிரி தயவுசெய்து சொல்லாமல் இந்த படத்துக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடித்தர வேண்டிய அத்தனை பேரும் உங்களுக்கு சோம்னு சொல்லிட்டு, விஜய் சார், சேதுபதி சார், ஒன்றே ஒரு வார்த்தை சொல்லணும். சூர்யா பேர் இல்லை சார், பெருமை. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக இயக்குனர் பாக்யராஜ் கண்ணன் அவர்களே ஒரு சில வார்த்தைகள். ஹாய், வணக்கம் மாஸ்டர். எம்எம்ஏ வச்சு ஃபஸ்ட்டு படம் நான் பண்ணணும்னு நினச்சேன், நீங்கள் பண்ணிட்டீங்க. சூர்யா ஒரு ஹீரோ வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகிறதுக்கு ஒரு 10 படம் தேவைப்படும். ஸோ உங்களுக்கு அது ஃபஸ்ட்டு படத்துலேயே கிடச்சிருக்கு. ஸோ அதுக்காக நீங்கள் பயங்கர ஹார்ட் ஒர்க்கும் போட்டிருக்கீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். இந்த படம் பெரிய வெற்றி அடையும்னு நினைக்கிறேன். சாம், நம்ம அடுத்த படத்தில் வேலை செய்ய போகிறோம். ஸோ இது விஷுவல்ஸ் பார்த்தேன், செம்மையாக இருக்குது. ஸோ படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் விஷஸ் சார். அடுத்த முதல்ல இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். நிஜமாக எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என் படம்னா கூட எதாவது பேசுவேன், நான் பெற்ற பிள்ளையை பற்றி என்ன பேசுன்னு தெரியல. முதல்ல மாஸ்டர், உங்களுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். இது எங்கே ஆரம்பிச்சதே தெரியல. 2019 எனக்கு கதை சொன்னார். அப்போது பண்ணுறா இருந்தது. அப்புறம் அது நடக்காமல் போயிடுச்சு. அப்புறம் ஒரு ஃப்ளைட்டில் மும்பையிலேருந்து வரும்போது 2 பேர் எதாச்சும் சந்தித்து பேச ஆரம்பித்தோம். ரொம்ப நாட்கள் சந்திச்சதுனால நான் என் குடும்ப புகைப்படங்கள்லாம் அவருக்கு காமிச்சிட்டு இருந்தேன். அவர் ஃபேமிலி ஃபோட்டோலாம் நாங்கள் பார்த்துருந்தோம். அப்புறம் ஜவான் ஷூட்டில் அவனை பார்த்தாப்புல. மகாராஜில் எனக்காக வந்து ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு. எந்த இடத்துல அவனுக்கு பிடிச்சதுன்னு தெரியல. எனக்கு கதை சொல்லும்போது கதை ரொம்ப நல்லா இருந்தது. சரி, என் வீட்லேயும் அந்த வயசில் ஒரு பையன் இருக்கானே, இவர் சொல்லவே இல்லையே அப்படின்னு நினச்சேன். சரி, ஓகே அப்படின்னு விட்டு நான் அப்புறம் செட்டில் வச்சு தான் சொன்னார், உங்கள் பையன் கரெக்டாக இருப்பான்னு நினைக்கிறேன்னு. எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமும் இருந்தது, ஆனால் பயமும் இருந்தது. ஏன்னா அது அவன் எப்படி பண்ண போகிறானோ, இல்லை அப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தான், அப்போ தான் சேர்ந்துருந்தான். பட் எதுவாக இருந்தாலும் எனக்கு என் பையனுடைய முடிவுகளை அவனே எடுக்கணும்னு தான் நான் விரும்பினேன்.
அது இன்னும் ஞாபகம் ஒரு முறை 14 வயசு இருக்கும்போது சின்பாத் படம் அடிக்கும்போது இப்போ ஏர்போர்ட்டில் மற்ற இடங்களில் அவனையே பழக விட்டேன். அவனே வந்து சொன்னான், அப்போ நான் இன்னும் வளரலை, என்னை தனியாக விடாது அப்படின்னு அவனே வந்து என்கிட்ட சொன்னான். இல்லைடா அது பழகிடும் நான் நினச்சேன். ஏன்னா எங்கள் அப்பா என்னை அப்படி தான் வளர்த்தாரு. ஸோ அதனால் அது ஹெரிட்டரியாக வர ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த விஷயத்தை அவனே ஹேண்டில் பண்ண தான் நினச்சேன். ஸோ அவனும் கதை கேட்டான், மாஸ்டர் சொன்னாங்க, ரொம்ப பிடிச்சிருக்குனாங்க. இப்படி தான் இது ஆரம்பிச்சது. மற்றபடி அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் எதுவும் படத்தை பற்றி பெருசாக பேசிக்கல. ஏன்னா நிறையா பிறந்ததும் நிறையா பேசியிருக்கோம், வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கோம், படிப்பை பற்றி பேசியிருக்கோம், நிறையா பேசியிருக்கோம் 2 பேரும். நான், என் பொண்ணு, என் பொண்டாட்டி. சில சமயம் எங்கள் வீட்டில் உட்காந்து பேசுகிறது வந்து 1 மணி நேரம் கான்வர்சேஷனாக ஓடும். நான் நடித்த வேலை பார்த்த அனுபவங்களை உட்காந்து வீட்டில் பேசுவேன் நான். சில சமயம் வந்து சில சீன் பண்ணது, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு ஐடியா வந்தது நல்லாயிருக்கும். அது நான் என் குழந்தைங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்படுவேன். ஏன்னா என் தொழில் சினிமா தான், நான் அங்கே தான் வேலை பார்க்குறேன். ஸோ அதனால் என் தொழிலோட அனுபவங்களை, எப்படி இந்த மூளை இயங்குச்சு, எப்படி வேலை பார்த்தேன், மற்றவங்க எப்படி வேலை செய்கிறாங்க, இந்த மனித மனமும் இந்த மூளையும் எப்படி சிந்திக்குது அப்படிங்கிறது வந்து நான் என் தொழில் வழி தான் சொல்லிக் கொடுக்க முடியும். மோஸ்ட்லி அப்படி தான் சொல்லிக் கொடுக்குறது இல்லை, அது டிஸ்கஷனாக இருக்கும். சொல்லுவேன் நான், எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குது, வேலை இருக்குது, கடன் சுமைகள் இருக்குது, அப்புறம் பாதுகாப்பு சார்ந்து நிறையா சிந்திக்க வேண்டியது இருக்குது. ஆனால் குழந்தைகளாக இருக்க உங்களுக்கு எந்த பாரமும் இல்லை. அதனால் நான் பேசுகிற கருத்துக்களை கேட்டு உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கூட என்கிட்ட பகிர்ந்துக்கோங்க, அது எனக்கும் உதவியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஜனநாயக முறையில் தான் டிஸ்கஷன் இருக்கும் மோஸ்ட்லி. அது ஒரு வயசுக்கு மேலே அப்படி தான் வச்சுக்கிட்டேன். ஸோ அதனால் அவனுடைய விஷயங்களில் வந்து அவன் தான் தேர்ந்தெடுக்கணும், அது அவன் தான் முன்னாடி எடுத்துகிட்டு போகணும். பின்னாடியே வந்து எதையாவது சொல்லிக்கிட்டே இருந்து வளர்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லை புள்ள, ஒரு ஸ்டேஜ் மேலே அதுவாக வளர்ந்துட்டு போகணும் தான் நினச்சேன். அதனால தான் அவனுடைய பூஜைக்கு வர்றதோ மற்ற எந்த விஷயங்களும் பெருசு தலையிடலை. ஷூட் நடக்கும்போது நான் போகல, ஒரே ஒரு முறை தான் போனேன். மாஸ்டர் அப்போது ஒரு விருது வாங்கினார்னு சொன்னாங்களே, ஆஸ்காருக்கு இனியா ஒரு, அந்த சமயத்தில் அவருக்கு வாழ்த்தலான்னு போனேன். அப்போ தான் ட்ரெய்லரே பார்த்தேன். மற்றபடி எப்படா போகுதுன்னு கேட்பேன், அப்பா நல்லா போகுதுப்பா அப்படின்னு ஒரு சண்டை காட்சியில் ஏற்பட்ட ஒரு அந்த குரல்லாம் மாறி இருக்கும். பட் அவன் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணான். நீ என்ஜாய் பண்ணுறியாடான்னு கேட்டேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன், அவ்வளோதான் தேவை வழியே. மற்றபடி எனக்கு அவனுக்கான விஷயங்கள் அவனால் தேர்ந்தெடுக்க முடியும். அவன் முன்னாடி பார்த்துப்பான்னு தெரியும். அவன் ஒரு அடாப்டபிள் தான், மாற்றிக்கூடிய ஆள் தான், தன்னுடைய தவறுகளை செல்ஃப் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ அது அவனுக்கு இருக்கும்போது அவன் பொழைச்சிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருந்தது. அதனால் எனக்கு எந்த கவலையும் பயமும் இருந்ததில்லை. ஸோ அவன் பார்த்துப்பான்னு எனக்கு தெரியும். பட் இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மாஸ்டர், ரொம்ப நன்றி. சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட நான் சொல்லியிருப்பேன், ஒருவேளை நான் ஒரு படம் அமைஞ்சாக இருந்தால் கூட அனல் அரசு மாஸ்டர் வச்சு உனக்கு ஃபைட் எடுத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஸோ அவர் மூலமாகவே இந்த வாய்ப்பு உனக்கு அமைஞ்சதுங்கிறது அது பெரிய பாக்கியம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் உங்களுக்கு. மற்றபடி இன்றைக்கி வாழ்த்து பேசுகிறவங்க அத்தனைக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப உளமாற வாழ்த்துனீங்க, அதுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகும். அது மாஸ்டர் உங்களுடைய ஸ்பீச் எதிர்பார்க்கல மாஸ்டர், ஒரு பெரிய ஏதோ அரசியல் கட்சி மேடையோட ஸ்பீச் மாதிரி இருந்தது மாஸ்டர், நல்லா இருந்தது. டிடி தேவதர்ஷினி, நான் உங்களுக்கு தெரியும், நான் உங்களோட பெரிய ஃபேன். உங்களுக்கும் சரி, உங்கள் வீட்டுக்காருக்கும் சரி, நீங்கள் 2 பேரும் அற்புதமான ஆக்டர்ஸும் சரி, மனிதர்களும் சரி. அது பெரிய வார்த்தை, நீங்கள் வந்து உங்கள் பிள்ளையாக பார்த்து அதை வாழ்த்து சொன்னது. இந்த படம் பார்த்தபோது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நான் உங்கள்கிட்ட பேசினேன், நினைக்கிறேன் சேத்தன் சார் கூட பேசினா தெரியல. நீங்கள் ரொம்ப பிரமாதம், எந்த கேரக்டர் எடுத்து பண்ணாலும் சரி அது ரொம்ப பிரமாதம். அம்மா எனக்கு உங்கள் பேர் தெரியாது, ஆனால் அந்த படத்தில் ஒரு சில காட்சிகள்லாம் வந்து உங்களோட எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நான் மாஸ்டருக்கு நான் சொன்னேன், அது அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருந்தது. உங்களுடைய படங்களில் நீங்கள் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருந்தது. ப்ளீஸ் உட்காருங்க. அபி உட்கார அபி, அதெல்லாம் உட்கார். நான் அவளை குழந்தையிலேருந்து பார்த்துட்ருக்கேன். தர்மபுரியில் எனக்கு அக்கா பொண்ணாக நடித்தா, இப்போ என் கூட வெப் சீரிஸ் நடிக்கிறா. அவருடைய வளர்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. எனக்கு உங்கள் பேரும் தெரியாதுமா, வாழ்த்துக்கள், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சக்தி எல்லாரும் ஒருத்தர், விவேகா சார், சிவா சார், உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய மனமார்ந்த நன்றி. வந்த உங்களுக்கும் நன்றி. பாண்டராஜ் சார் உங்களுக்கும் நன்றி சார். வினோத் சார் உங்களுக்கும் நன்றி. எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. படம் நல்லா வந்திருக்கு. என் குழந்தைக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சதுக்கும், முதல்ல அவனை ஸ்கூலில் சேர்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி அப்படி அப்படின்னு இருந்தது. இப்போ அந்த மாதிரி தான் நம்ம குழந்தை வந்து உலகத்தில் ஒரு கால் எடுத்து வைக்கும்போது ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். பக்கத்தில் க்ரீன் பார்க்கில் என்னுடைய முதல் படத்தோட ஆடியோ லான்ச் நடந்தது.
அப்போ ஒரு மாதிரி ரொம்ப படபடன்னு இருந்தேன் நான். இப்போ அதோட பல மடங்கு படபடன்னு இருக்கேன். பட் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரொம்ப நன்றி வந்தவங்க அத்தனைக்கும், இந்த நாளுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இது என்னை விட என் பொண்டாட்டிக்கு இது ரொம்ப பெரிய சந்தோஷம். அதனால் அவளுக்கு பேசுறது கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். அதனால் அவளுக்கும் சேர்த்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். என் மகளுக்கும் சரி, இவங்க எல்லாருக்கும் சேர்த்து நான் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக கதையின் நாயகன் சூர்யா சேதுபதி அவர்களே பேச அன்போடு மேடை கழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் ஆர் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப டைம் ஆகிடுச்சு, மன்னிச்சிக்கோங்க. ப்ரெஸ்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. இந்த ஸ்டேஜை நான் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்க மட்டும் சொல்கிறேன். ஏன்னா இந்த 2 years ஆஃப் ப்ராசஸ் எப்படி ஆரம்பிச்சிது, ஒரு கான்ட்ரவர்சிஸ், அதுக்கப்புறம் ஷூட்டிங், அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனைகள், படம் ரிலீஸ் ஆகாமல் ஒரு பெரிய போன கேப்பு, இது எல்லாமே ஒவ்வொன்றுத்துலேயும் ஒன்று கற்றுக்கிட்டு ஒவ்வொன்றுத்தையும் லெசனாக எடுத்துக்கிட்டு அது போகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா இந்த ப்ரெஸ்ஸும் என் கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் அண்ட் மை ஃபேமிலி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் இவங்களால தான் நான் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறேன். அண்ட் ஐ எம் பிட் எமோஷ்னல். இன்னும் 4 நாளில் படம் ரிலீஸ், 8 நாளில் படம் ரிலீஸு. அண்ட் என்னோடய கோ ஆர்டிஸ்ட் தேவதிஷ்ணி மேம், சம்பத் சார் அண்ட் ஹரிஷ் உத்மன் சார், முத்துக்குமரன் அண்ணன். எனக்கு ஒவ்வொரு சீனுமே நான் எங்கேயாவது எப்போயுமே வீக்கராக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அந்த கான்ட்ரவர்சி நடந்ததுக்கப்புறமே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், இந்த படம் பண்ணுறோமேடா, நம்மளால் ஸ்ட்ராங்காக பண்ணிட முடியுமா, என்னடா இது அப்படின்னு ஒன்று இருக்கும். பட் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மாதிரி உள்ளே ஃபீல் பண்ணுறப்போ யார்கிட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வீக்கராக ஃபீலாக தெரிஞ்சிருமோன்னு ஒரு பயம். ஆனால் அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு என் கூட ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சீன்லேயும் என் கூட பில்லராக இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. முக்கியமாக தேவதர்ஷினி மேம். எனக்கு அவங்க இந்த படத்தில் மட்டும் அம்மா கிடையாது, எனக்கு நிஜம் லைஃப்லையும் ஒரு அம்மா தான். ஐ எம் வெரி கிஃப்டட் ஃபார் தேட். அண்ட் மை ப்ரொடியூசர் ராஜலக்ஷ்மி மேம், அவங்க தான் பணம் போடுறாங்க. இந்த கான்ட்ரவர்சி நடந்தப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருந்திருக்கலாம், ஐயோ என்னடா இவன் இப்படி பேசிட்டான்னு. ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லாமல் நான் இருக்கேன் கூட அப்படின்னு ஒன்று சொன்னதில் ஐ எம் வெரி ஹாப்பி மேம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், என் குரு எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது அனலரசு சார் தான். நான் இப்போ ஒவ்வொருத்தையும் என் காஸ்டியூம்லேருந்து நான் நடிக்கிற ஸ்டைல் வரைக்குமே இட்ஸ் ஃப்ரம் ஹிம். அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் யூ சார். மற்றபடி எஸ் ஐம் ஹாப்பி. July 4th ஃபீனிக்ஸ் வருது, எல்லோரும் தேட்டரில் போய் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் உங்கள் கருத்துக்களை சீக்கிரம் சொல்லுங்கள், நான் எதிர்பார்த்து வெயிட் பண்ணுறேன். இந்த லேர்னிங்க்கு ரொம்ப நன்றி அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சூர்யா. ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னும் பல பேர் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. நீங்கள் இயக்குனராக எடுக்கிற முதல் படி ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் வாங்க. பிரைசலாம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்டேஜ் இந்த லைஃப்பில் நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எங்கள் அப்பா அம்மா ரொம்ப காரணம். அண்ட் எஸ்பெஷலி எங்கள் அப்பா இஸ் நோ மோர். அவர் மேலேருந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு, கண்டிப்பாக நம்புகிறேன். அதே மாதிரி இந்த ஸ்டேஜை நான் தனியாக ஷேர் பண்ணிக்க விரும்பலை. ஏன்னா என் ஒய்ஃப் ராஜலக்ஷ்மி அவங்க இல்லைன்னா இந்த ஃபீனிக்ஸ் கிடையாது. ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் ஸ்டேஜ் வித் ஹர். ப்ளீஸ் கம். ஒருத்தர் ப்ரொடியூசர், இவங்கெல்லாம் ஏன் ஸ்டேஜுக்கு கூப்பிட்ட ஒரு முக்கியமான காரணம், ரீசன் என்னென்னா, என்ன மாதிரி டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் முன்னுக்கு வந்திருக்கோம். பட் நாங்கள் இந்த மாதிரி ஒரு டஃப்பான கால், லைக் மீன்ஸ் ப்ரொடியூசர் ஆகுதுன்றது ரொம்ப டஃப்பான விஷயம். எனக்கு டைரக்டர் ஆசை இருக்குது, டைரக்டர் ஆகணுன்ட்டு ஒரு கனவு இருந்துச்சு. என் கனவை மெய்ப்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? அது கடவுளுக்கு அடுத்து யாருன்னா இவங்க தான். ஏன்னா இவங்க இந்த தைரியம் கொடுத்து என்னை மோட்டிவேட் பண்ணி எஸ் வி கேன் டூ இட். ஏன்னா நீங்கள் நிறைய படமும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதே நேரத்தில் டைரக்ட் பண்ண ஆசைப்பட்றீங்க, நார்க்கே வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபினான்ஷியலெல்லாம் ஒரு பிளான் பண்ணி இந்த படத்தை
இவ்வளோ பெரிய படமாக இங்கே கொண்டு வந்த ஸ்டேஜில் நிப்பாட்டுறதுக்கு ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு இவங்க மட்டும்தான் காரணம். அதை நான் இங்கே அவங்களுக்கு ரொம்ப நன்றிகள் சொல்லிக்கிறேன். அண்ட் அகெயின் சேது சார் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. இந்த படம் அப்படி தான் அமைஞ்சுது. சார் சொன்னதான் உண்மை. ஏன்னா இது வந்து பிளான்டாக சூர்யா காண்டி அப்படிலாம் இல்லை. கதை எழுதிட்டேன், யார் வச்சு பண்ணலான்னு ஒரு பிளான் போய்கிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு நான் ஒன் டே ஃபார்ச்சுனேட்லி ஒரு நாள் சாரை மீட் பண்ணி ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஜவான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சூர்யா வரப்பில் ஸ்பாட்டுக்கு அப்படி தான் சூர்யாவை பார்த்தேன். ஸோ அங்கே தான் எனக்கு ஸ்பார்க் ஆகி சார்கிட்ட சொன்னேன். சாரும் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் தட் சார். அண்ட் சூர்யா லைக் நிறைய படம் நான் பண்ணியிருக்கேன் மாஸ்டராக. நிறைய பேர் கூட ஃபைட் பண்ணியிருக்கோம், நிறைய கமர்ஷியலாக நிறைய ஃபைட் எடுத்திருக்கோம். பட் இந்த படம் நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஜானரே வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஜானர். நான் எனக்கே வச்சுக்கிட்ட ஒரு சேலஞ்சு தான் அது. அந்த சேலஞ்சை நான் மட்டுமே நிறைவேற்ற முடியாது. சூர்யா மாதிரி ஒரு ஹீரோ வந்து கண்டிப்பாக அதுக்கு தேவை. ஏன்னா படங்கள் நேரம் நடந்துட்டு ஹீரோக்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பிஸி ஷெடியூலில் நம்ம டேட் வாங்கி பண்ணுறதுன்னு இந்த மாதிரி கதை பண்ணுறது கஷ்டம். அண்ட் இந்த படத்தோட ஏஜ் குரூப் அது ரொம்ப முக்கியம். அதுக்கு எனக்கு சூர்யா மாதிரி ஒரு பையன் தான் கண்டிப்பாக வேணும். அண்ட் அவன் ஒரு 1.5 வருஷம் வந்து இந்த படத்துக்கான வருத்திக்கிட்டதை வந்து நான் எவ்ரிடே பார்த்துருக்கேன். அந்த அவனை பார்த்தது வந்து என்ன மாதிரி இருக்க பல ஃபைட்டர்ஸை நான் எங்களோட ஸ்டார்டிங் ஏஜில் பார்த்தேன். ஏன்னா நாங்களோட ப்ராக்டிஸ் அப்படி தான் இருக்கும். 7-8 வருஷம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். விழுந்து கற்றுக்கிட்டு நாங்கள் ரெடி ஆன அப்புறம் தான் எங்களுக்கு வந்து யூனியனில் கூப்பிட்டு டெஸ்ட்டு வச்சு அவன் வந்து இதுக்கு கேப்பபிளான ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ண அப்புறம் தான் உள்ளே சேர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவனை ஹீரோவாக உள்ளே கொண்டு வரதுக்கு முன்னாடி அந்த 1.5 வருஷம் ட்ரெயின் பண்ணி தான் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இஸ் கேப்பபிள் ஃபார் தட் நவ். இந்த படத்தின் மூலிமா எல்லோரும் கூடி சீக்கிரம் பார்க்க போகிறீங்க. ஆல் தி பெஸ்ட் சூர்யா. ஹேவ் அ வெரி பிரைட் அண்ட் ஸ்ட்ராங் ஃபியூச்சர். அண்ட் அகெயின் நிறைய பேர் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்டர்ஸ் ப்ளஸ் தேவதர்ஷினி மேம் ஆகட்டும், மேம் தேங்க்யூ ஸோ மச். நான் அவங்க நிறைய பாடுபடுத்தியிருக்கேன். அண்டு லைக் சம்பத் சார் ஆகட்டும், வரலட்சுமி மேம் ஆகட்டும், ஹரிஷ் உத்தமன் அண்ட் மோனா ரமேஷ் சார், முத்துக்குமார் சார், திலீபன் அண்ட் எல்லோரும் வந்து கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு புது பையன் படம் மாஸ்டர் ஒரு படம் ஃபஸ்ட்டு பண்ணுறாரு அப்படிலாம் ஒரு ஃபீல் இல்லாமல் இட்ஸ் லைக் இதுவும் ஒரு படம் தான். இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த படமாக பேக்கடாக பார்க்கும்போது அவங்களோட ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களோட இன்வால்மெண்ட்டை வந்து நாங்கள் அந்த ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன். அந்த மூமெண்ட்டை நான் என்ஜாய் பண்ணேன். ஃபைட் மாஸ்டர் வந்து டைரக்ட் பண்ணுறது அப்படிலாம் இல்லாமல் அந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணிச்சோ அதை வந்து ரொம்ப தத்ரூபமாக பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் எல்லாருக்கும் என்னோடய ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் ரொம்ப முக்கியமான மனிதர்கள் வேல்ராஜ் சார். அப்படி ஒரு விஷனரியான ஒரு டிஓபி இல்லைனா இந்த படத்தை நான் இந்த காலத்தில் நான் காமிச்சிருக்க முடியாது. ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு வேல்ராஜ் சார் அண்ட் பிரவீன் கைல் எடிட்டர் ஆகட்டும் அண்ட் மதன் ஆர்ட் டைரக்டர் அண்ட் எல்லாருக்குமே. அண்ட் நான் ரொம்ப முக்கியமான மனுஷன் இன்றைக்கி விழாவின் நாயகன் சாம். தேங்க்யூ ஸோ மச் சாம். நான் உங்களோட பிக் ஃபேன். ஏன்னா உங்களோட விக்ரம் வேதா ஆகட்டும் அண்டு ஒடிகால்டு கைதி ஆகட்டும் நான் ரொம்ப பார்த்து வியந்திருக்கேன். என் கதை காலத்துக்கு இப்படி ஒருத்தர் தான் வேணும்னு நான் ரொம்ப பிளான் பண்ணது. அண்ட் ப்ரொடியூசர்கிட்ட சொன்ன உடனே எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி அமைஞ்சது தான் இந்த ஃபீனிக்ஸ். ஸோ இன்றைக்கி நாங்கள் ரிலீஸுக்கு ரெடி ஆகிட்டோம். அண்டு பத்திரிகை நண்பர்கள், மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் தான், வணக்கங்கள். அண்டு இதை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஈவன் தோ நான் ஒரு 200 படங்கள் பண்ணியிருந்தாலும் எனக்கு வந்து இது ஒரு டெபியூ படம் தான். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் பார்க்கல இத்தனை பசங்க டெபியூ இருக்காங்க, நிறையா ஒரு நியூ லான்ச் இருக்குது இந்த படத்தில். ஸோ எல்லாருக்கும் வந்து உங்களோட ஆதரவுகளை கொடுத்து இந்த படத்தை கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு சேர்க்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அண்டு வருகை தந்த அனைத்து சீஃப் கெஸ்ட் வினோத் சார், பிரதர் பாண்டியராஜன் சார் அண்ட் சிவா சார் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் சக்தி சார் என்னோடய டிஸ்ட்ரிபியூட்டர், அந்த படத்தை நம்பி எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். சிவா சார் சொன்ன மாதிரி, சக்தி சார் சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. எங்களுக்கு வந்ததுக்கு மொத நன்றி. இங்கே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். இந்த படத்தை நல்லபடி கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு ஒரு டெக்னீஷியன், அவங்க எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு டெக்னீஷியனோட வெற்றி நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இதில் லாஸ்ட் நாட் பட் த லீஸ்ட் எங்கள் 2 குழந்தைங்க, ஏன்னா நாங்கள் 2 பேரும் இங்கே வந்துட்டோம். ஸோ அவங்க வந்து எங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ என்னோடய பையன் கிருஷ்காந்த், என்னோடய பொண்ணு மிருதுலா, 2 பேருக்குமே நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் டு கேம் ஹியர் அண்ட் தேங்க்யூ சாம்.
லவ் யூ சூர்யா. டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். ஸோ ஜூலை 4 தியேட்டரில் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. ஓகே, மொபைல் ஃபோன்ஸ் கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க. ஆடியோ வீடியோக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்க வேணாம் ப்ளீஸ். எஸ், ஓகே, பிக்சர்ஸ் எடுத்துடலாமா? ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கேமரா கீழே இருக்குங்கப்பா. ரெடி ரெடி.